அந்த ரூமில் நிற்கவே இல்லை. அதே என்ன சொல்லிச்சுன்னா அங்கே கிட்டத்தட்ட அரை மட்டத்துக்கு தண்ணி ஓடி இருக்கு. தமிழ் தெரியுமா? இங்கே பாரு உறைஞ்சி போயிருக்கு. ஒருத்தரைங்களா வாகனங்கள் பெருசாக இல்லை. மேங்க ஹோட்டல் மனோதவர்த்தி ஏனோ அது 9 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும் போது இந்த டவுன். கடையில் அடைச்சிட்டாங்கடா 10 மணிக்கு. அங்கேருந்து கால் பண்ணி சொன்னாங்க நீங்கள் போன பாதையெல்லாம் இப்போ உடஞ்சி கிடக்குதான்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துக்குள்ளால வந்து எல்லாமே மாறி இருக்கு. அந்த பெரிய வெள்ளம் மரக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாது. இந்த நைட் 10 மணியில் வந்து பதுளை டவுன் வந்து எப்படி இருக்கு. வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. ஓகே, இன்றைக்கி வந்து எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்ஜே தமிழா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் மலையக பகுதிக்கு வந்துட்டோம். அதாவது மலையக பகுதியில் தற்போதைய நிலைகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் காண்பிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வந்துருந்தோம். அதோட சேர்த்து ஹெல்ப்பிங் பண்ணக்கூடிய பிளேஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஓடிட்டுருக்கிறோம். ஸோ உண்மையிலே அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி எது, அந்த பகுதியில் அதிகமாக வந்து உண்மையிலே நிவாரணம் கிடைக்காத பகுதிகள் எது அப்படிங்கிறதையும் தேடிக்கொண்டிருக்கிறோம். அது உண்மையில் வந்து நிறைய இடங்களுக்கு போயவே இல்லை அது இப்போதைய பிரச்சனைக்கு. ஸோ ஏன்டா எந்த டைமில் என்ன நடக்கும்ன்றதுன்னு சொல்லலை. பிரச்சனை வந்து ஃபுல்லாக முடியலை. அதான் வந்து உண்மை. ஸோ ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் நிற்கிறதுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதுளையில் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து நிற்கிறோம். இங்கேருந்து வந்து இப்போ டைம் இப்போ 10 மணி 10:30 ஆகுது. 10 மணி. ஸோ வந்து இந்த நைட் 10 மணியில் வந்து பதுளை டவுன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. என்ன சொன்னால் திவா சொன்ன மாதிரி தான், இங்கே அப்பப்போ வந்து பல பக்கத்தில் வந்து பல பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வெட்டிக்குளர்லேருந்து நல்லபடியாக வந்து பதுளைக்கு வந்துவிட்டோம். ஆனால் லுணுகள் எல்லாம் தாண்டி தான் வந்திருந்தோம். அப்போ அங்கேருந்து கால் பண்ணி சொன்னாங்க நீங்கள் போன பாதையெல்லாம் இப்போ உடஞ்சி கிடக்குதான்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துக்குள்ளால் வந்து எல்லாமே மாறி இருக்கு. நாங்கள் அதை வீடியோலையும் காட்டிடுவோம் வந்து இந்த பாதையெல்லாம் போட்டுருந்தேன்னு சொல்லி. நாங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து பாதை மூடப்பட்டு தான். அதை தாண்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா நாங்கள் வளமையாக பதுளைக்கு வந்தால் நிற்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு பள்ள சைட்டுங்க, பள்ளம் பண்ணி சொன்னால் ஒரு இறக்கமான ஒரு ஏரியான்னு சொல்லி சொல்லலாம். அதை அந்த இடத்துக்கு நாங்கள் தேடி போயிருந்த நாங்கள் அந்த ரூமில் நிற்கவே இல்லை. அதே என்ன சொல்லிச்சுன்னா அங்கே கிட்டத்தட்ட அரை மட்டத்துக்கு தண்ணி ஓடி இருக்கு. அதாவது ரூமுக்குள்ள வந்து அரை மட்டத்துக்கு தண்ணி போயிருக்கு. அதை இப்போ தான் கொஞ்சம் வடிஞ்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதத்தில் வந்து அங்கே இருக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னால் அதெல்லாம் க்ளீன் பண்ணி இனி இப்போ பழைய நிலைமை கொண்டு வரதுக்கு வந்து ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்தீங்கன்னு சொன்னால் நிற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ வந்து நாங்கள் நிற்கிற ரூம் வந்து என்ன ப்ரோ அது இதாடிச்சதால கணக்கு தெரியல, திலினா கெஸ்ட்டு. ஸோ வந்து இங்கேயும் வந்து பிரச்சனை இல்லை. ரூம் எல்லாம் வந்து நல்லா இருக்குது. என்ன வந்து லோ ப்ரைஸில் நீங்கள் நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து நிற்கலாம். நாங்கள் அதை டீட்டெயிலாக ஃபுல்லாக காட்டுறோம். இப்போ வந்து நாங்கள் டவுன் சைட் வந்து போகிறோம் எப்படி இருக்குன்றதை காட்டுறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொன்னால் நாங்கள் பைக்கில் தான் வந்திருந்தோம். என்ன ப்ரோ எல்லாம் இருட்டாக இருக்கிற மாதிரி. ரைட், ஓகே. பைக்கில் தான் வந்து வந்திருந்தோம் நாங்கள். இப்போ வந்து பைக்கை வச்சுட்டு நடந்து போகிறோம். என்ன சொன்னால் இவங்க 2 பேருமே வந்து டேட் ஃபாலோ பண்ண போகிறாங்களா, அதனால் இங்கே வந்து நடந்து தெரியுறாங்க. நடக்கிற பிரச்சனை இந்த குடியிருப்பில் தாங்குறாண்டா பெரிய பிரச்சனையாக. இந்த ரோட் வந்து எந்த ரோட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுனில் இருக்கக்கூடிய பதுளை டவுனில் இருக்கக்கூடிய. ஸோ இந்த ரோட்டால் தான் போய் நீங்கள் வந்து நாங்கள் நிற்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். சில இடங்களை பார்த்துருக்கீங்க வந்து தமிழில் வேறையாக போட்டுருப்பாங்க, சிங்களத்தில் வேறையாக இருக்கும், இங்கிலீஷில் வேறையாக இருக்கும். கண்டின்றதுக்கு ரெண்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஓமடா, அது நிறைய ட்ரெண்ட் ஆகக்கூடிய. இப்போ சாப்பாட்டு கடையை தான் தேடி போய் கொண்டிருக்கோம். ஆனால் இந்த கைக்கே இருக்குது. ஆனால் நாங்கள் டவுன் பக்கம் இன்னும் கொஞ்சம் போகலான்னு நினைக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெருசாக வந்து வாகனங்கள் எதுவுமே வந்து கிடையாது. இந்த ஹோட்டல் ஞாபகம் இருக்கா பிரதர் உங்களுக்கு? சாப்பிட வந்துருக்கோம். லிங்கம் ஐயாக்களோட வந்தப்போ வந்து இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதாவது சுவிட்சர்லேருந்து வந்து லிங்கம் ஐயாக்கள் வந்தப்போ இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்றாங்க. இங்கே டவுன் சைடில் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. நான் அந்த பெரிய வெள்ளம் மரக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாது. ஆனால் இப்போ இந்த டைம்லாம் அவ்வளோ பெருசாண்டி இல்லை. ஆனால் சில டைமில் மழை பெய்கிற மாதிரி, சில டைமில் ஓகே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ பிரச்சனை இல்லைண்ணே. அதில் இருந்தால் ஓரளவு சேஃபாக திருறோம். ஆனால் 10 மணிக்கே இங்கே பாரு உறைஞ்சி போயிருக்கு. ஒருத்தரைங்களா வாகனங்கள் பெருசாக இல்லை, 1-2 வாகனங்கள் தான் வருது. ஆனால் இதுக்குன்னு இது வந்து டவுன், மெயினாக வந்து பதுளை டவுன். ப்ரோ சொல்லி எடுக்கல, பஸ் வருது ப்ரோ. எங்கே போகுது? ஆனால் என்னடா யூனியன் பேங்க்டா சொல்கிறேன். ஆனால் ப்ரோ இது கடவுள் சரிங்க, என்னவோ ஆடுங்க பாடுங்கன்னோ செய்யுங்க. ஆனால் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க, போகும்போது ஆச்சு ரோடு வந்து மறுபடியும் நல்லா இருக்கணும்னு சொல்லி. அதை மட்டும் ரோடு சரியாக மட்டும் நிற்போம். நீங்க நிக்கலாம், நான் நிக்கல. அது நான் நின்றா எனக்கு சிக்கல். நடுக்க கடவுளே. அங்கடா இடங்கடா ஏற்றி விட்டு போகிறோம் ப்ரோ.
நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னால் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இங்கே தான் இருக்குது பிஓசி பேங்க். ஸோ பிஓசி ஏடிஎம்மில் காசு எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தேன், லைனில் நின்றாங்க ஆக்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிப்படி எதுவும் இல்லை, ஆக்கள் இல்லை. இந்த டைமில் காசு எடுத்தா தான், ஏன்னா ரோட்டிலே ஆக்கள் இல்லை, அப்புறம் ஏடிஎம்மில் எப்படி ஆக்கள் இருக்குது இந்த டைமில். கவுன மஞ்சள் இறங்கி வாங்கடா. காசு குளிர்தா ப்ரோ, வெளியில வாரம் தனியா வாரம் ஒன்று எடுத்துட்டு வரலையாண்டு தம்பி கவலைப்பட்டவன். எதுக்காக என்ன எடுத்துட்டு வரணும்? ரெயின் கோட்டை சொன்னேன். நீ தப்பா நினைக்காது. இல்ல நான் அதான் கேட்டேன். நான் வந்து எடுத்துட்டு ஐடியா என்ன, நான் வந்து இன்னைக்கு ஒரு ரூட் இல்லை, ரூம் எடுத்து நிக்கிறதுக்கு வந்து பல ரூட்டு. அதாவது இந்த ரூட்டெல்லாம் போகணும்னு தெரியும், ஆனா அந்த ரூட்டெல்லாம் அவர் விட மாட்டாரு. பின்னால் அவனே நம்மளை நம்பி ஃபாலோ பண்ணி வருவானே, அவனால ஒரு ரவுண்ட் வந்து காட்டணும், லொரி வருதுடா, அவனால ஒரு ரவுண்ட் சுத்தி காட்டணும்ன்றதுக்காண்டி அப்படியே கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்ப அவனையில நிப்பாட்டி வச்சு திரும்ப வெட்டி எடுத்துவாரு. அதுவும் வெட்டுறது பயங்கரமா சிரமப்படணும். ஏன்னா சில ஏரியாக்கள் வன் வேறு, அதான் ப்ரோ ஹோட்டலில் தேடி பிடிக்கணும் ப்ரோ. இங்கே அதிகம் ஓடக்கூடிய 3 வீலர் பார்த்து சொன்னா அந்த டிவிஎஸ் இதான் ஓடுவேன். இங்க ஊபர் இருக்காடா? இருக்குமே. கலாம் யாரு ப்ரோ? பாசிங்க ப்ரோ, சிங்களம் தெரியுமா? ட்ரை பண்ணுங்க. நவோ வேணாம் வேணாம், சிங்களாக்களும் வீடியோ பார்ப்பாங்க, பிறகு தப்பா போயிடும். வேணாம் விடுங்க. நீங்க மந்திரம்லாம் வந்துடாண்டா, நீங்க வாடா. நைட்ல பசியில இப்படி மந்திரம். அப்ப சரி வாடா. இதுக்கு நீங்க பேச அவன்ட்டு செஞ்சிருக்கலாம் தெரியுமா? அதால விட்டு அப்படியே வந்து இருக்கலாம். இதால போய் இப்படியே மாறி அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பாட்டு கடையை தேடுறதுக்கு என்னடா 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கணுமாடா? முக்கியமான இடங்களை காட்டுண்டா. இது என்ன? இதுதான் வந்து பதுளை யங்சன், பன்சலைக்கு முன்னால இருக்கிற யங்சன். சத்தம் இந்த சைடு கேக்குது ப்ரோ. நம்ம நிக்கிறேங்கடா அங்க. ஓ அது அங்க போகும். அங்கால போயா, இங்கால ஹோட்டலே காணல. இங்கால போட்டு வா, அங்கால இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியே தெரியுங்க. இவனை ஒருத்தன் வந்து உங்களை ஏற்றி போட்டு போறான். கடையெல்லாம் அடைச்சிட்டாங்கடா 10 மணிக்கு. என்னடா இங்க பஸ் ஸ்டாண்ட் எங்கடா இருக்கு? பஸ் ஸ்டாண்டாங்க பதில். சரி. எங்கடா சாப்பாடு கடை வரும்? அந்த அவடத்து கடை ஒன்று இருக்கு. அவடத்து இருக்கு. கடை இருக்கு தெரியும். கடையில் ஏதாச்சும் சாப்பிட இருக்குமா தெரியாது. என்ன சொல்லு பதில பையன் சொல். அவர் என்னவோ நினைச்சிட்டு வந்தாரு, இங்க என்னவோ நடக்குது. இங்க அன்னத்து நடந்தவங்க கூட இடம் பார்க்க. என்னடா பாக்குறதுல இடம் தான், வரதுல பார்த்த இடம். அவர் வெளியாள். எப்படி நீங்க மேலதான் ப்ரோ வரணும். நீங்க இப்ப கீழே இருந்து மேல வருங்க. நான் அதுக்கு முதல்ல போய் மேல நிக்கிறேன், வந்து சேருங்க. எனக்கு தெரிஞ்சு கடை ஒன்றும் இல்லை. இல்லை அதுல ஒரு கடை அவன் பூட்டினா கண்ணு கட்டின தூரம் எல்லாம் கடை க்ளோஸ் எல்லாம் இருக்கு. 9 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும் போல இந்த டவுன். நைட் கடை கூட இருந்தப்பன்னு சொன்னா ஈவினிங்ல. இப்ப நைட் 6 மணி கடையை போட்டுட்டாரு. அப்ப ஈவினிங் கடை எல்லா பிளானும் என்ன ப்ரோ இப்படி திரும்ப சரி. அவரு என்ன 12 கிலோமீட்டர் போக வேண்டிய தூரத்தை 65 கிலோமீட்டர் சுத்தி கொண்டு வந்தாரு ஆள் வருதா. எல்லாம் புது அனுபவங்கள் தானே உங்களுக்கு. ஷார்ட் ரூட்டா நல்ல ரூட்டா? आइए मैं होटल मनोद अगर दिए नोद होटल दिए नोद मैं इसरा नते அதாண்டது என்ன அங்கால கீழே போய் பார்க்கணுமா அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்க முன்னுக்கு மேல இருக்கான். சத்தமே இல்லாம இருக்கிறா. பின்னரம் வந்து இந்த பன்சாலையில அந்த இது ஸ்பீக்கர் போட்டிருந்தாங்க, அப்பெல்லாம் சத்தம் கேட்டு கொண்டு இருந்தது. இப்போ சத்தமே இல்லை. நல்லது. நிறைய க்ரௌட் போய் கொண்டு இருந்தது. அந்த சன நெரிசல் சத்தம் ஒன்று இருக்குல்ல. நம்ம வந்து கிராமத்துல வளர்ந்த பிறகு இப்படி அந்த சத்தம் கிடைக்கல ஒரு மாதிரி. பஸ் போகுது ப்ரோ.
ஸ்பெஷல். அந்த தெரியுது பேக்கரி போல இருக்கு. ரெண்டு மணிஷம் கடிச்சிட்டு விட்டோம். மிக்சராடா? அப்ப 2 மிக்சரை வேண்டி சாப்பிடுறது போக வேண்டியதான். சொல்லு சொல்லு. அப்படி சொல்லுவாங்க மிக்சர் அப்படியே. ஓ உங்களோட நண்பர்கள் இந்த கடைக்கு கூட்டுறேன். போட்டு தான் இருக்கு. ஒரு கவலையும் இல்லை. ஒடியா படத்துக்கு 5 பேர். உங்களுக்கு என்னப்பா ஏசி இல்லாமலே ஏசி. இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பேன் வாங்க வேண்டிய செலவெல்லாம் ஏசி நுழம்போல வேண்டாம் ப்ரோ. அது மட்டும்தான். உண்மைடா எப்படி அந்த கிளைமேட் செம்மையா இருக்குது. நல்லா வாழ்க்கிறேன். ஆனாடா இப்படி இருக்கிற வெதருக்கும் வந்து ஒருத்தன் ஏசி எல்லாம் போட்டு தூங்குவான். இருக்கான் ஒருத்தர். இதுல ஒருத்தனும் 6 கேட்கல. நீதான் கேட்கா. ஏன் கேட்கா? அந்த அங்க நீ பார்த்தா இரும்புறது கவலைப்படுவாங்க. தொண்டை நெரிக்கிறோம். ஓம்டா இது மிக்சர் கடைடா. எங்கடா வரும்? அந்த இருக்கு அங்க இருக்கு. திறந்தீங்கடா? திறந்தா இருக்கணும். பாப்போம். டேய் அவன்டா மூடிதாங்கடா. நாங்கள் வளமையா வந்து நிக்கிற இடம் வந்து இங்கெல்லாம் இருக்கு. அது வந்து அப்படியே ஒரு இறக்கமான ஒரு ஏரியா. இங்கே போற கடைக்கு தான் நீங்க அங்க போய் கடைக்கு ஹோட்டலுக்கு இங்கே போறது அங்க போய் வெட்டி திரும்பி இங்கே வந்து பாப்போம். கடைசியா இருக்கிற கடை உண்டு தான். அங்கேயும் இல்லாடி இல்ல ப்ரோ. ஹோட்டல் இருக்கு ப்ரோ. சி ஹோட்டல் இருக்கு. டேட்டோ கடை அங்கே இருக்கு. ஹோட்டல் ப்ரோ அந்த ஹோட்டல் இல்லாட்டியா ஒன்று சொல்றேன். நான் வார வழியா வந்து பார்த்துறேன். அங்க முன்னுக்கு இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து அம்மா. ஓகே கூட்டம் கூட்டம். என்ன பிரச்சனைனா அவன் நாய்க்குட்டி வேண்டதுக்கு ஓடி திரியிறான். ஃப்ரீயா தூக்கிட்டு போயிடுவான். ஓகே கட்டியாக அழுகுறாங்கடா. கூட்டம் கூட்டம். சாப்பிட்ற நம்ம சட்டியாக அழுகுறாங்க. கேம இவரது இவர கேம இவர சாப்பாடு முடிஞ்சு அப்போ நம்ம வந்து ஏரியாவுக்கு போய் வாங்க. அந்த முன்னுக்கு ஏரிக்கு இந்த பொழப்பு இருக்கே. ஆனா அந்த இறக்கத்துல போய் பார்க்க சொன்னாங்க. அங்கே போய் பார்க்க. எந்த ரகத்துல? அந்த அந்த ஐயா சரி 10 மணிக்கு சாப்பாடு இருக்கிறது கஷ்டம். அப்போ ஒன்று பார்த்துக்கொள்ளுங்க. யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் சத்தம் போடாங்க இருக்குடாப்பா. கொஞ்சம் கதைக்க போறேன்னு. என்னண்டா மைக் அந்த பக்கம் போன திருப்பாடா. அதை ஒன்றை பார்த்தா வெளிச்சத்தை பார்த்தாண்டா குறைக்குது. அது நாளைக்கு கூடுதலாக இருட்டுக்குள்ளே இருந்திருக்கு நைச்சு. அதாவது யாராக இருந்தாலும் பதுளைக்கு வந்தீங்க சொன்னால் நைட்டு 10 மணிக்கு இந்த பதுளையில் சாப்பாட்டு கடையை தேடி ஓடுற நீங்களாக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். என்ன சொன்னால் சாப்பாட்டு கடை எங்கே இருக்குன்னு சொல்லி நாங்களும் தேடி ஓடி கொண்டு இருக்கிறோம். ஸோ சாப்பாட்டு கடை எடுத்து இருக்குன்னு காண்பிச்சா நைட்டில் 10 மணிக்கு பதுளைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். எப்படி இப்போ பிரச்சனைக்குரிய நேரம்ன்றது இல்லையா? என்னென்ன சொல்கிறான் பாருங்க. சொல்லல கூட்டிப்பாங்களா அதுக்காக. ஏய் கவனம். நல்ல விஷயம்டா. நான் போற பீஸ்போன்லையும் மழை கிளைமேட்ல காட்டினாலும் ஆனா போனாங்க மழை நீங்கள் அப்படி. இன்னொன்று தெரியுமா? இன்றைக்கு மெப்பில் ப்ரோ பார்க்கும்போது க்ளோஸ் வந்து தான் ரோட்டு காட்டினது போகலாம். இல்லை இல்லை அது என்ன பிரச்சனை? நான் காரை கொடுத்துட்டு பார்த்தேன். கடைக்கு அப்புறம் பைக்கை செலக்ட் பண்ணேன். ஓகே போகலாம். ஆனால் அந்த ரோட்டில் பஸ்ஸே வந்தது அது ஏன்னு தெரியும். சண்டே ஆபத்து பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் இதாக அந்த பிரச்சனை இருந்ததில்ல விழுந்து முன்கூட்டியே போட்டிருக்காங்க. கலவரம் என்னடா அது இப்படி சண்டை ஓடி எங்கே பார்த்தாலும் கலவரம் தான் இலங்கையில். காட்டு வேறு ஏரியா ஆள் வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்து கண்டுபிடிச்சாங்க. ஒருத்தனுக்கு 4 பேர் அடிக்க போறானு. எங்க பார்த்தாலும் இப்படிதானே தனி ஒருத்தனை வச்சு வளைஞ்சித்துன்னு இவர் அடிக்கிற நியாயமாடா? வடிவேலுக்கு சுத்து கட்டி அடிக்கிற மாதிரி அடிக்கிறான்டாப்பா. சரி விதைச்சு கொண்டு தான் ஓடித்தாரு. நான் நீ வரமாட்டேன் பக்கம். ஓகே எல்லா கடையும் சுற்றி போய் கடையா ஆரம்பத்தில் பார்த்த கடையும் மூடி இருக்கும். இது ரூமுக்குள்ள வேண்ட தண்ணி பொத்தலாச்சு மாதிரி தானே. ஆளுக்கு ஒரு மொட்டரை குடிச்சிட்டு தூங்க வேண்டியது. அடிக்குது கொஞ்சம் பெனடோல் குடிக்கணும் வாங்கியிருந்தாங்க. ஆளுக்கு ஒரு மொட்டரை குடிச்சிட்டு தூங்குவோம். வேற ஒன்றும் செய்யல. எங்க இங்கே செருப்பால் அடிச்சு கடப்பால திறத்துவாங்க உங்களை எல்லாம் காலையில்.
பேசாம கோயில்ல வேண 2 பார்சலும் பேக்ல வச்சு கொண்டு வந்திருக்கலாம் போல. நல்ல சாப்பாடு. சாப்பாடுல கறி 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 மட்டும்தான். அது காட்டு உண்மையிலே சாப்பிட்ற முறாதான்டா. நீங்க மாட்டுக்கணக்கில் சோத்த வச்சுட்டு உங்களை கறியை உள்ள கொடுத்துட்டு எப்படி தெரியுமோ ஒரு பாதி முட்டை பொரியல் இருந்தா காணும் 2 ஓப்ப சோறையா அப்படிவேல் அப்படித்தானே. நமக்கு வந்து சாப்பிட்டு பழகிதானே, சோறு தான் கொஞ்சம் கூட அடிக்கணும். அதுக்கு முக்கியமா இந்த வந்து விட்றீங்க இந்த ட்ரிப்பை முடிச்சாட்டே இதோட 2 வருஷமா நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா இது முடிய இந்த இதை முடிச்சிட்டு இல்ல அந்த டைம்ல கொஞ்சம் பிரேக் வரும். இப்ப நான் டயட் தான், சாப்பிடுற டைம் மட்டும் தான் டயட் இல்ல. நீ நம்ப மாட்டேல இல்ல சொன்னா. இது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குடா இங்கே அதுல நகரம் எல்லாம் ரயில்வே தண்டவாளங்கள் நிறைய உடைஞ்சு இருந்தது. இப்போ ரயில்வே இன்னும் கடமையில் ஈடுபடலை ப்ரோ. எல்லாம் இது புனர் நிர்மாணங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வேலை முடியத்தான் வந்து இங்கே ரெயின் எல்லாம் ஓடும். அது வரைக்கும் ரெயினில் இப்போதைக்கு நம்ம ஏறி பார்த்துட்டு இறங்கலாமே தவிர ட்ராவல் பண்ண முடியாது. சரி, இப்போ அந்த ஒரு கடையோட நம்பிக்கையெல்லாம் போய்கொண்டிருக்கோம்ண்ணே. அவரு சொன்ன பள்ளியா அப்படி சொன்னா கீழே கீழேண்டா எந்த கீழே சொன்னவர் அவரு? அவர் கையை காட்டுது நீ பார்த்து. என்னடா டே அது இதுரா என்ன சொல்லுவாங்க அது அந்த குதிரை பாயிர கடை. ஒயின் சாப்பிட்டா ஒன்றும் தெரியல. குதிரை பாயிரா அங்க தொங்கல்லையா? போய் பார்த்துருவோம் நேரத்தோட நம்ம நாங்கள் கடை வந்து இந்த இவனை பார்க்க போட்டு மிதிக்க நம்ம தெரியல. எனக்கு பரவாயில்ல, 1000 கலர் உடைச்சிட்டு சாப்பிட இருந்தது இல்ல நடந்து. அப்படி சாப்பிட வந்தா வழியை காட்டு வந்தது அப்படி இருக்கிறது நம்ம ரூம் நம்ப முடியாது. சாப்பிடும் எப்படி சாப்பிட்டாலும் 1500 கலர் சாப்பிட்டாலும் 1000 கலர் குறைக்கணும். எப்படி நிஜம் உண்டு தான். ஆமா ஆமா கொழும்பு பெரிய மாதிரி கிடையாது. கொழும்பு மாதிரி இருக்கா? ரோடுல வாகனங்களை பார்க் பண்ணிட்டு அது மட்டும் தெரியுது. அந்த லைட் தெரிய மட்டும் போய் திரும்ப மொத்தத்துல நீங்க நடக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு யூஸ் போதலாம். பேசாம அந்த கடையில மிக்சர் வாங்கி வாயில போட்டுருக்கலாம். சாதாரணமா காத்தாங்குடி மட்டக்களப்பு பக்கம்லாம் உடுப்பு கடையே 10 மணிக்கு தான்டா ஓட்டுவாங்க. ஓ ஓ அப்படி ஓஹோ அப்ப நமக்கு இது புதுசு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாவட்டத்துக்கு கூட்டி போயிடுவாங்களே. இது எந்த ரோட்ரா? அது எங்கடா போகுது? லோவர் ஸ்ட்ரீட் பதுல்ல. இந்த இருக்கு அங்கிள்கிட்ட கேட்டு போம்மா. மொக்காடு போட்டிருக்கு அங்கிள்கிட்ட கேட்போம். अंकल अंकल मैं बताते होटल मनोदा करती है ना उधर ओ ये ना मुस्लिम होटल देखो कोतने अरे लेकिन रथ पाट पे नहीं दूर है आर दूर है हां रतन डे ने इल्लोकी अंडे मुस्लिम पल्लेट बाइंड के पार रखती है हां एक उन्नाम तव पार रखती है अरे ए पार उन्नाम तव पार रखती है पार पल्लेट बाइंड पार पल्लेट मुस्लिम होटल है हां वाह देखा तुम की है हां ரைட் அந்த பக்கம் போய் அப்படியே வெட்டி மூணு வாட்டி வெட்டி போகணுமா ப்ரோ? தமிழ் தெரியுமா? தமிழ் தானே அது?
அதான் அந்த சாப்பாட்டு கடை எங்க இருக்குன்றதை சொல்லணும். ஆ நீட் ஃபர்ஸ்ட் லேன், செகண்ட் லேன், தேர்ட் லேன். தேங்க்யூ. ஓகே விளங்கிட்டா ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்பா நீ. 3வது இப்படி பட்டுட்டான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2-3 முஸ்லீம் ஹோட்டல் வந்து அப்படியே இருக்குதாம். இப்படியே போய் இதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட், இதுக்கு அடுத்த ரோட்டுக்கு அடுத்த ரோட்டால போய் அப்படியே போகட்டான். அந்த ஹோட்டலுக்கு போட்டான் ப்ரோ. இருக்கா இருக்கா இருக்குனாலும் காட்டுது. ஆனா இதுக்கு மட்டும் தெரியாது. டவுட் தான். அவர் சொல்றாங்க 3 இருக்கு. வாங்க ப்ரோ. சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், ஆஹா ஈஸி ஃபாஸ்ட் ஃபுட், ஆஹா டினான் ரெஸ்டாரண்ட். இதெல்லாம் இருக்கட்டும் விடு. நமக்கு எத்தது மாதிரி 150 ரூபாய்க்கு சாப்பிடுற மாதிரி சோறு போடுற இடம் இருக்காண்டு பாருங்க. எல்லா பேரும் ரெஸ்டாரண்ட் திறந்துறீங்க சாப்பாடு ஆர்டர் பெரும்பாலும் சூப்பர் சாப்பாடு. சாப்பாடு அதோட வேற என்ன இருக்கு? வரைக்குள்ள எத்தனை கடையில் சாப்பிட்டு வந்தீங்க? எத்தனை கடையில் சாப்பிட்டு வந்தீங்க? கடைசியில் காண குறைக்க வந்து அண்ணா நம்ம வாங்கி சாப்பிட்டு வந்தீங்க. திரும்பி இப்போ சாப்பிடாம இருக்கிறார். இது தேவாலய வீதி. தேவா ரோட் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து காட்டு அந்த லைட் சரியா பெஞ்சளவுக்கு எரிக்க வேண்டும். ஞான அறிவு சொல்லுவேன். நீ ஏன்டா அங்கால ஓடி போன? அந்த அங்கிள்கிட்ட மட்டும் கேட்டிருக்காட்டி இந்த தொங்கோட வார்த்தை இப்படி எதிரையும் போயிருப்பா. பாத்தியா பிரச்சனை ரொம்ப புது ரோட் காட்டுறேன்னு சொல்லி கூட்டியெல்லாம் விட்டுறான். பிரச்சனை புது ரோடு போத்தானே ஒன்று பார்க்கத்தான். என்ன வாசிக்காடுறா இல்லை எங்களுக்கு தெரியும். பதுளை பத்தினி தேவாலயமா அப்படி வாசிச்சான். என்னடா கதிர்காம தேவாலயம்? கதிர்காம தேவாலயம் என்னடா? சரியா ரெண்டாவது இது தர்மதூத வீதிரா. இதுக்கு அடுத்தது அதான் அவர்கிட்ட தமிழ் தெரியும் மட்டும் திரும்ப கேட்டுனேன். இவர்கிட்ட கடை தெரியும். இவருக்கு என்ன தெரியுது? அவர் போற போகுது இடியாப்போ என்ற மாதிரி போகுது. அங்கு अय्या मैं अरे मुस्लिम होटल होते नहीं दिए अरे मुस्लिम होटल होते नहीं दिए क्या मटे ओ क्या मटे होटल हाँ एक आखते नहीं अरे तीन होते ओ अरे ओयाटे मुनादर तीन होते கடல்ல तीन है இருக்கா நைட் சாப்பாடு ஒருவேளை நமக்குள்ள ரோசம் இல்லைன்னு தெரிஞ்சு கண்டுபிடிட்டாங்களே தெரியாது. உப்புல கூட போட்டிருக்காங்க. இப்படி போய் இப்படி போட்டாண்டு இப்படி போய் இப்படி போட்டாங்க. ஒரு கடை அறியா அங்கால இருக்கேன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. விளக்கத்தை முடிக்கிறது எனக்கு வாங்கி தந்துட்டு போறான். ஏன் தெரியுமா? அப்ப அங்க கூட சாப்பிட மாட்டேன். இந்த அங்கேயும் இருக்குதா ஹோட்டல் உண்டு? போயா இது கோயிலாடா? கடல் நல்லா இருக்கு. நீண்ட நேரத்துக்கு பிறகு ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சிருக்கோம். இதான்டா பஸ் ஸ்டாண்ட். பார்த்தேன் அப்படி கண்டுபிடிச்சிட்டேன் வந்து. பதில் பஸ் ஸ்டாண்ட் இந்த இருக்கு ப்ரோ. சாப்பிடு. என்ன சாப்பாடு எடுக்க போறீங்க? அவனை கூப்பிடுங்க. என்ன சாப்பாடு ப்ரோ?
முத்த தவிர வேற ஏதாவது ரைஸ் இருக்குதுங்கண்ணா அண்ணா? அண்ணா ரைஸ் இருக்காண்ணா? சிக்கன் ரைஸ் ஃபுல் 2 போட்டு 4 தாங்க சாப்பிடு. ஓகே, இவ்வளோ நேரம் கடை தேடி கண்டுபிடிச்சதுக்கு வந்து சாப்பாடு கிடைச்சிட்டுது. ஸோ வந்து நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் நைட் டைமில் இருக்கக்கூடிய ஒரு கடைன்னு சொன்னால் பதில் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடை. இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததில் ஒரு ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ நினைக்கிறேன். இந்தா இதுவும் அதாவது ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்துட்டு முன்னுக்கு எலி போகுது பூனை போகுதுன்னு சொல்லி சொன்னாண்டா எட்டியும் கூட பார்த்துறாங்க. ஓகே, நாங்கள் இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிச்சு கொள்கிறோம். பெருசாக காண்பிக்கிறது நைட் டைமில் இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க 10 மணிக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் வந்து இருக்கு உங்களுக்கு. அதாவது இப்படி ஒரு கடை ஆபத்துக்கு சாப்பிட்றதுக்கு இங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ இதோட முடிச்சு கொள்கிறோம். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். ஓகே, பாய்.